கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 புஸ்தகம் 4 அதிகாரம் 10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யாபேஸை குறித்து பார்க்கும்போது அவங்களுடைய தாயார் அவனை குறித்து சொல்கிறதான ஸ்டேட்மெண்ட், அறிக்கை 9 சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். இவன் கனம் பெற்றவன், சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவன். ஆனால் பிறக்கும்போது அம்மா எவ்வளோ துக்கத்தோடு பெற்றாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே சாட்சி சொல்கிறார்கள், அறிக்கையை வாசிக்கிறோம். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்று சொன்னால் துக்கம். ஆனால் அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அதுதான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவன் ஜெபிக்கிறதான ஜெபத்தினுடைய காரியம், முதலாவது காரியம் என்னை ஆசீர்வதித்து, 2வது காரியம் என் எல்லையை பெரிதாக்கி, 3வது காரியம் உமது கரம் என்னோடு இருந்து, 4வது காரியம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, 5வது காரியம் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். இந்த 5 காரியம் நீங்கள் பார்க்கும்போது அவனுக்காகவே ஜெபிக்கிற ஒரு சுயநலமான ஒரு ஜெபம் போல் நமக்கு தெரியும். யாபேஸ் ஜெபித்தது உண்மைதான். இதில் தான் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. வசனத்தை மாற்றி மாற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாமே தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவருடைய பார்வையில் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விதமான பிரசங்கம் பண்ணுவார்கள். அது அவரவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், தரிசனங்கள். ஆனால் வசனத்தினுடைய சாராம்சம் மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாராம். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது 10 கடைசி பகுதி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக காரியங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்களுக்கு, அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத ஜெபமாக தான் இருக்குது. ஆனால் யாபேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், 5 காரியம் சுயநலமான ஒரு ஜெபம். என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை மணிக்கணக்காக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் அநேக காரியங்களுக்காக மணிக்கணக்காக ஜெபித்தோம். அதற்கு பதில் வராத ஜெபங்கள் தான் நிறைய இருக்குது. நீங்கள் நேரம் கிடைக்கும் போது உட்காந்து நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, எந்தெந்த காரியங்களுக்கு பதில் கிடைத்தது, எந்தெந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். நாம் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் கிடைக்காத காரியங்கள் தான் நிறைய இருக்குது. காரணம், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு. நாம் சத்தம் போட்டு ஜெபிக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் சத்தமாக ஜெபம் பண்ணுவாங்க. தெருவில் போகிறவங்கெல்லாம் கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஓ ஆன்னு ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, அந்நிய பாஷை பேசுறது பார்த்தாவே மற்ற ஜனங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குது, சம்திங் ராங்குன்னு சொல்லி நினைப்பாங்க. பிசாசு பிடிச்சிருக்குன்னு வாங்க. ஆனால் பதில் கிடைக்காத ஜெபமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவரில் இந்த வசனம் சொல்கிறது, நாம் அநேக காரியங்களை ஜெபிக்கிறோம். நாம் அநேக காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நாம் அநேக காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது அதுக்கு நிறைய காரியங்களுக்கு பதில் கிடைக்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய பதில் கிடைக்காததுக்கு நாம் தான் உத்தரவாதிகள், நாம் தான் பொறுப்பாளர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத காரணம் நாம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இல்லை. ஆகவே நாம் ஜெபிக்கிறதுக்கு பதில் கிடைக்காதபடி நம்முடைய பாவங்களே நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குன்னு சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எனக்கு அன்பான இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, நீங்கள் நன்றாக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்ட மாட்டேன்னு சொல்லுது. அது போய் சேராதனாலே நமக்கு பதில் கிடைக்காம இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55 அதிகாரத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 2
ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். 2 நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரில் நிச்சயமான கிருபையில் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமையுண்டார். இன்றைக்கு யாபேஸ் ஜெபித்தான். சுயநலமான ஒரு ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு சுயநலமான ஜெபமாக இருந்தாலும் முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சுயநலமாக முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. உன்னத பாட்டில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சூலமித்தியால் இப்படி சொல்லுகிறார், என்னை இழுத்துக்கொள்ளும், அப்போது உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஒரு ஆளை இழுத்து கொள்ளும்போது அதன் பின்னாடி நம்ம அநேகர் ஒரு மனுஷனை குடும்பத்தில் ரட்சிப்புள்ள கொண்டு வந்தாரானால் அந்த ஒரு மனுஷன் மூலமாக அநேக ரட்சிப்புள்ள அந்த குடும்பமே ரட்சிப்புள்ள வரதை நாம் பார்க்க முடியும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. என்னை இழுத்து கொள்ளும். ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிப்பார், ஆனால் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், அந்த வசனம் யாபேஸ் ஜெபித்த ஜெபம் ஒருவேளை சுயநலமான ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கணும். முதல்ல நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் ஆசீர்வாதம் இல்லாத யாரையும் போய் ஆசீர்வதிக்க முடியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பாஸ்டர்மாரில் விசுவாசிகள் ஊழியக்காரில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஆசீர்வாதமும் இல்லாமல், நீங்கள் செழிப்பாக இல்லாமல், நீங்கள் சமாதானமாக இல்லாமல், உங்கள் காரியங்கள் நன்றாக இல்லாமல் நீங்கள் யாருக்காவது போய் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆண்டவர் இயேசுவே பார்த்து பரியாசம் பண்ணாங்க. வைத்தியனே, நீ முதல்ல குணமாக்கிக்கொள், அதன் பிறகு எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லு செய்யின்னு சொன்னாங்க. ஆகவே எனக்கு அன்பான இந்த வசனத்தில் நான் எசேக்கியேலில் நான் வாசிக்கிறேன். 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. 8ஆம் வசனம், அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. மத்திய 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியும் கட்டியிருக்கும். அதை போய் அந்த கட்டை அழுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்க. இது ஏன் அவுக்கிறேன்னு கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க, விட்டுடுவான். இந்த கட்டை அவிழ்க்க போன அந்த கழுதனுடைய கட்டை அவிழ்க்க போனவருடைய கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்திருந்தார். நானே என்னை கட்டிட்டு யாரையாவது விடுதலை பண்ணலான்னு நினச்சா அது நடக்காத ஒரு காரியம். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் என்னன்னு சொன்னால், தாங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னை குணமாக்குறார், உன்னை விடுதலை பண்ணுறார், வியாதியிலேருந்து உன்னை சுகமாக்குறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். இதெல்லாம் வாக்குத்தத்தமான வசனம். இதெல்லாம் உண்மையான நல்ல வசனங்கள், தேவையானது. ஆனால் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக்குதா? நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு செய்கிற ஆண்டவர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னால் நடக்க முடியாது, நான் நடக்க முடியாத நிலமையிலேருந்து நடக்க முடியாத ஆளுகளுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன்னா என் ஜெபத்தை பார்த்து மற்ற ஆளுங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபத்தை நிறுத்தி நீ ஜெபம் பண்ணி நீ நல்லா நடக்கிறதுக்காக முயற்சி பண்ண, ஜெபம் பண்ணு, அதன் பிறகு வந்து எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வேடிக்கை இல்லை, கிண்டலும் கிடையாது, பொய்யும் கிடையாது. இது உண்மையான ஒரு காரியம். நான் நன்றாக இருந்தால் தான் நான் நல்லா ஓட முடிஞ்சால் தான் யாரையாவது கூட என்ன செய்ய முடியும், யாரையாவது கூட்டிட்டு நடக்க முடியும் அல்லது ஓட முடியும். என்னால் நான் நடக்கிறதுக்கே தடுமாறுவேன்னா யாரையும் கூட்டிட்டு என்னால் நடக்க முடியாது, ஓட முடியாது. எனக்கு அன்பானவரில் இந்த யாபேஸ் ஜெபித்தான், என்னை ஆசீர்வதித்து
அவன் ஒரு 5 காரியத்தை சொல்கிறான். என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்களும் நானும் வேண்டிக் கொண்டா ஏன் அருள மாட்டார்? யாபேசுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நல்லது செய்தாரா? யாபேசு ஜெபத்தை மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா? உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னா நீங்கள் யாருக்கும் ஜெபம் பண்ணாதீங்க. இல்லைன்னா பொய் ஜெபம் ஆகிடும், பொய் பிரசங்கம் ஆகிடும், பொய் பிரச்சாரம் ஆகிடும். நான் எல்லாம் இல்லாமல் நானே பலவீனமாக இருந்து நானே சுகவீனமாக இருந்து கண்ணை மூடிட்டு ஆண்டவர் உன்னை சுகமாக்குறார், வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்குறார், நானே இரும்பிட்டு இப்படியெல்லாம் இருப்பேன். நான் அது மற்றவங்க பார்வையில் அது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பாஸ்டரையே உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறாரு, இவர் நமக்காக ஜெபம் பண்ண போகிறாரா? இதெல்லாம் ஜனங்க கேள்விக்குறியான கிண்டல் அடிக்கிற காரியமாக போயிடக்கூடாது. இன்றைக்கு நாம் கூட பார்க்குறோம், நோயாளிக்கு வைத்தியம் தேவை. நான் டாக்டருங்களை பார்க்கும்போது மற்ற மாத்திரை மருந்து கொடுக்குறதுல பார்க்கும்போது சொல்லுவேன், நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை சரியில்லையா, ஒன்று மாத்திரையை மாற்றுங்க, இல்லைன்னா டாக்டரை மாற்றுங்க. மாத்திரையை மாற்றுங்க, இல்லைன்னா யாரை மாற்றுங்க? டாக்டரை மாற்றுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக மாத்திரை மருந்து சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றது, ஊசி போடுறது, வைத்தியம் பண்ணுறதெல்லாம் பாவம் கிடையாது. நோயாளிக்கு வைத்தியம் தேவைன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. ஆகவே யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். உங்களை நல்லா வச்சிருக்க பிறகு நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்களே கட்டுக்குள்ளே இருந்து, நானே கட்டுக்குள்ளே இருந்து, நானே போராட்டத்துக்குள்ளே இருந்து, நானே சாபத்துக்குள்ளே இருந்து நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொன்னால் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு அன்பானவரில் யாபேசு ஞாபகம் வச்சுங்க. சுயநலமான ஒரு ஜெபமாக இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணது ஞாபகம் வச்சுங்க. யாபேசு மாதிரி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் ஆண்டவரே அவன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக இருந்தான். ஆண்டவர் 5 விதமான காரியங்களை அவன் ஜெபிக்கிறான். என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதற்கு விலைக்கு காத்தலும் என்று சொல்லி அவன் அடுக்காக ஒரு 5 காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் வசனத்தில் கடைசியாக அந்த 4 அதிகாரத்தை 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நாங்களும் கேட்கிறதை தேவனாகி நீர் அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாக இருந்து மற்றவருடைய பலவீனத்துக்காக ஜெபிக்கிறதை காட்டிலும் நாங்கள் சுகமடைந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவர் இல்லாவிட்டால் நம்முடைய நாம தூசிக்கப்படுமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, ஊழியங்களை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற தம்முடைய ஜாயிட்டு நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனருக்கு வேண்டிய நல்ல சுகம்பலத்தை ஆறும். பணிபுரிய தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவரே வாழ்வில் நன்மை செய்தாரே. வாழ்வில் நன்மை செய்தாரே. எந்தன் பாதம் கல்
இருக்கிறார்.